Hello friends, welcome back to my channel. This is Take Gorgeous and I am Sridevi. இன்னைக்கு நம்ம சேனல்ல postpartum hair care ஓட day 3 வீடியோ தான் பார்க்க போறோம். Day 3 னா கண்டினியூஸா 1 by 1 அந்த மாதிரி டெய்லி போடுற வீடியோ கிடையாது. postpartum hair care ஓட third hair pack வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு நான் முதல்ல ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரைஸை வந்து நைட்டே ஊற வச்சிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து சாதம் வடிச்ச கஞ்சி கூட எடுத்துக்கலாம். குவாண்டிட்டி எல்லாம் உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் வந்து ரைஸ் வாட்டர் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸீட் ஜெல் பண்ணலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் பண்ணுறதுக்கு சும்மா 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் இருந்தால் போதும். அதை வந்து நல்லா பாயில் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஜெல் எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இஞ்சி ஒரு துண்டு தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும். நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு ஃபார்மில் ஃப்ளாக்ஸீடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா ப்ரமோட் ஆகும். ஜெல்லை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஸ்டே கார்ஜியஸ் ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயிலை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலன்னா கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஹேர் ஆயில் இல்லை அப்படின்னா கூட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அண்ட் வாட்டர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகாது. நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்கில் கூட பிளெண்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் அடித்து நல்லா ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி ஒரு ½ அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் விட்டுடணும். நீங்கள் இந்த ஹேர் பேக்கை அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி 2 டைம்ஸாவது யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் குறையிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக சாஃப்டாக இருக்கும். மெயினாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஹேர் பேக். வாஷ் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் வார்ம் வாட்டரில் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.